சுபகாரியங்கள் நடைபெற வீட்டில் குலதெய்வத்தை வழிபடும் முறை எப்படி என்று தெரியுமா? ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு தேன், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 3 மிளகு சேர்த்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்றும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்றும் இந்த வழிபாட்டை செய்வது மிகச் சிறப்பு. இனிமையான தேன், மங்களகரமான மஞ்சள், கருமூலிகையான மிளகு சேர்த்து தீபம் ஏற்றும் போது தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நடைபெறும். குலதெய்வத்தை வணங்க வேண்டிய முக்கிய தினங்கள் அமாவாசை, பௌர்ணமி, தமிழ் வருடப்பிறப்பு, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மற்றும் திதிகளில் வழிபட்டால் மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும்.